கேஜிஎஃப். தமிழ் சினிமாவில் கேஜிஎஃப் அப்படின்னாவே நமக்கு 2 படங்கள் தான் ஞாபகம் வரும். அந்த 2 படங்கள்லையும் 3 படங்கள்னு சொல்லலாம். அதாவது கேஜிஎஃப் 2 பாகங்கள சொல்றேன். அதாவது பிரசாந்த் நீல் இயக்கத்தில நம்ம ராக்கி பாய் எஸ் நடித்து வெளிவந்த ஒரு படம் தான் கேஜிஎஃப். 2018 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் தெறிக்க விட்டுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் முதல் பாகமே அதிரி புதிரி வெற்றி அடைஞ்சுது. ஸோ இதனால் ஆக்சுவலாக 2ஆம் பாகத்துக்குமான மகத்தான ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அந்த படம் சாதாரணமாக 1800 கோடியை கலெக்ஷன் பண்ணுச்சு. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அந்த கதைக்களம். கேஜிஎஃப் அதாவது கோலார் தங்கவயல் அப்படிங்கிற அந்த கதைக்களம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூஸ்பம்ஸை ஏற்றுச்சு. அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த மக்களை நம் நாயகன் ராக்கி பாய் யஷ் எப்படி போய் காப்பாற்றுறான், அந்த மக்கள் தலைவனாக எப்படி உருவெடுக்கிறான், 2ஆம் பாகத்தில் அந்த மக்களையே தனக்கு வேலை செய்ய சொல்லி அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக வேலை செய்து சொல்லி அந்த மக்களை எப்படி காப்பாற்றுகிறான், பாதுகாக்கிறான், அவர்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறான் அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட்டு. வில்லன்கள், ஏகப்பட்ட வில்லன்கள், ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ கேஜிஎஃப் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு பிராண்டு படம் கிடச்சிச்சு அப்படிங்கிறதா உண்மை. அப்படியே கேஜிஎஃப் போது இன்னொரு படத்தையும் சொல்லித்தான் ஆகணும். இந்த கேஜிஎஃப் ஓவர் பில்டப்பு, மசாலா, மாஸ், கமர்ஷியல், ஆக்ஷன் அப்படின்னா அப்படியே உல்டாவா தங்கவயல், கோலார் தங்கவயல் எப்படி உருவாச்சு தெரியுமா? அங்கே எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க தெரியுமா? அந்த மக்கள் யார் தெரியுமா? அங்கே அவங்க எவ்வளோவோ சிரமப்பட்டாங்க தெரியுமா? அப்படிங்கிறத தன்னுடைய பாணியில் இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்கள் தங்கலான் படத்தின் மூலம் சொல்லியிருந்தார். நம்ம சியான் விக்ரம் தேசிய விருதுக்கு தகுதியான ஒரு நடிப்பை வந்து நல்கி இருந்தார். ஸோ அப்பேற்பட்ட படம் வந்து சரியாக போகல, அது வேறு விஷயம். ஆனாலும் அது ஒரு சிறந்த படம்னே எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டாங்க. ஸோ கேஜிஎஃப்னால் இந்த 2 படங்கள் தான் ஞாபகம் வரும். ஆனால் நானும் இருக்கேன், எனக்கும் கேஜிஎஃப் பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு இயக்குனர் கிளம்பி வந்திருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான். ஆக்சுவலி இப்போ வாடிவாசல் சூர்யா வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய 9வது படமாக தனுஷ் படத்தை தான் அவர் வந்து இயக்க போகிறாரு. ஸோ அதற்கான எல்லா வேலைகளும் ப்ரீ ப்ரொடக்ஷனும் இப்போவே வந்து மும்மரமாக போயிட்டுருக்கு. இப்போது இந்த தனுஷ் படத்தை தயாரிக்க போகிறது யாருன்னா ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் நிறுவனத்தை சார்ந்த எல்ரட் குமார். அவர் தான் விடுதலை 2 தயாரிச்சிருக்காரு. ஸோ அவரோட தயாரிப்பில் தான் வெற்றிமாறன் தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தோட கதைக்களம் கேஜிஎஃப் கோலார் தங்கவேல் தானா. ஸோ ஒரு பக்கம் பிரசாந்தில் கற்பனையாக ஒரு கேஜிஎஃப்பை காட்டிட்டாரு, இன்னொரு பக்கம் பா. ரஞ்சித் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கேஜிஎஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டிட்டாரு. இப்போ வெற்றிமாறனோட என்ன சொல்கிறது, அவரோட பாணி, அவரோட ஸ்டைல், அவரோட இப்போ வகை. ஸோ இப்போ வெற்றிமாறன் இந்த மாதிரியான கோலார் தங்கவயலை அதுவும் தனுஷ் மாதிரியான ஒரு ஹீரோ வச்சு காட்ட போகிறாரு. என்ன மாதிரியான விஷயத்தை தொடப்போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இயல்பாகவே நமக்கு எழுந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் கேஜிஎஃப்பில் தனுஷ் இணைகிறார். பா. ரஞ்சித்துக்கு அப்புறம் வெற்றிமாறன் அந்த கதைக்களத்தை தொடுகிறார். இந்த காம்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.